தொழுகைக்காக பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் சஸ்பெண்ட். கர்நாடகாவில் தொழுகை நடத்துவதற்காக பேருந்தை பாதி வழியில் நிறுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். இது இந்த அளவுக்கு தேவையில்லாத வேலை. அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்க, நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் போகிறீங்க, தொழுகைக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுருக்கி தொழுகலாம். அதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தர்றப்ப இது மாதிரி தேவையில்லாத மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது கண்டிப்பாக இஸ்லாம் தடுக்குது. அதை பற்றின செய்தியை பார்ப்போம். கடமையான தொழுகைகளை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். ஆனால் பயணத்தில் இருப்பவர் குறிப்பிட்ட 2 தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழலாம். 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்துகளும் சுருக்கி தொழலாம். 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கு அரபியில் ஜம்மு என்றும் 4 ரக்காத் தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கு அரபியில் கசர் என்றும் கூறுவார். இப்போ புரியுதுங்களா? அதாவது பயணத்தில் இருக்கிறவர் 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுகலாம். அதற்கு ஜம்முன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4 ரக்காத், அந்த தொழுகையிலேயே 4 ரக்காத்தாக இருக்குல்ல, அதை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுகலாம். அதற்கு கசருன்னு சொல்லுவாங்க. இப்படி இவ்வளோ இஸ்லாம் இவ்வளோ இலகுவாக நமக்கு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறப்போ, இது மாதிரி ஆர்வ கோளாறில் இது மாதிரி பண்ணுறவங்கள கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணது கரெக்டு தான். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லது தான். அடுத்தாப்பில் இது மாதிரி கிறுக்குத்தனமாலாம் வேலைகளை செய்ய மாட்டாங்க. இதில் ஆர்வ கோளாறு. நபிகள் நாயகமே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக புறப்படுவதாக இருந்தால் மஹ்ரிபை தாமதப்படுத்தி இஷாவுடன் சேர்த்து தொழுவார்கள். அதாவது மாலை நேர தொழுகை 6 மணிக்கு 6:30க்கு வருதில்ல, அதை இஷா இரவு நேரம் 8 மணி 8:30க்கு ஒரு தொழுகை இருக்குல்ல, அது 2ஐயும் சேர்த்து தொழுவாங்க. அவங்க அவசரமாக புறப்படுவதாக இருந்தால் மஹ்ரிபை தாமதப்படுத்தி இஷாவுடன் சேர்த்து தொழுவார்கள். அப்போ பாருங்கள், ஒரு அவசரமான வேலையாக போகிறதா இருந்தாக்க என்ன 2 ரக்காத்துக்கு நமக்கு இடைஞ்சல் வருங்கிறதுனால அந்த 2 தொழுகைகளையும் 2 வக்து தொழுகைகளையும் சேர்த்து தொழுகிறாங்க. பாருங்கள், 2 தொழுகைகளை சேர்த்து தொழும்போது 2 தொழுகைக்கும் சேர்த்து ஒரு பாங்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனியாக இகாமத் சொல்லியோ அல்லது 2 தொழுகைக்கும் ஒரே ஒரு இகாமத் மட்டும் சொல்லியோ தொழலாம். அப்படிங்கிறது இது சட்டம். இப்போ நபிகள் நாயகத்துக்கு இவங்க பாடம் எடுக்கிறாங்களா? இப்போ இவங்க நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி பயணத்தில் நீங்கள் போகிறப்ப அவங்களே செஞ்சுருக்கிறாங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு செய்யறது மிகப்பெரிய தவறு. இதனால் எத்தனை பயணிகள் முகம் சுளிப்பாங்க, அவர்கள் அவசரமாக போக வேண்டிய வேலை இருக்கும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் அவர்கள் உண்டாக்குறாங்க. ஏற்கனவே சங்கிகள் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவங்க புதுசாக இது மாதிரி ஆர்வ கோளாறில் செய்கிறதுனால ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் கெட்ட பேர் தான் வருது. இதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனி வருங்காலங்களில் இது மாதிரி தொழுகைகளை சுருக்கி தொழுகிறதுக்கு நம்ம முயற்சிப்போம். அடுத்து ஒரு செய்தி பார்ப்போம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த இந்திய கடற்படை லெப்டினன்ட் வினய் நர்வாலின் மனைவி ஹிமான்சி என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? அதாவது யார் இந்த தவறை செஞ்சாங்களோ அவர்களை தண்டிங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அதை விட்டுட்டு அப்பாவி முஸ்லீம்களையும் மற்ற காஷ்மீரிகளையும் நீங்கள் துன்புறுத்துறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. யார் தவறு செஞ்சாங்களோ அவர்களை மட்டும் நீங்கள் தண்டிங்க, மற்றவர்கள் அப்பாவிகள் அவர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இவரை விட ஒரு துக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க? ஆனால் இந்த சங்கிகள் என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய வியாபாரம் நல்லா நடந்துகிட்ருக்குதோ அந்த இடங்களையாக குறி வச்சு தாக்குறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். I just want the entire nation to pray for him, that wherever he is, he's healthy and he's at peace. That's the only thing that I want. There is one more thing that I want. I do not want any hatred towards anybody. This is what is happening. People going against Muslims or Kashmiris, we don't want this. We want peace and only peace. Of course we want justice. Of course the people that have done wrong with him should be punished. All of us are going to blood are donated. இதே சங்கிகள் எங்கே போய் நீங்கள் கேள்வி கேட்கணும், இத்தனை கிலோமீட்டர் தாண்டி அவன் வர்றதுக்கே சேரணுன்னாக்க ஒரு 2-3 நாள் ஆகும்.
இப்படிப்பட்ட ஒரு மலைப்பாங்கான இடத்துல அழகாக வந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டு திரும்பவும் ரொம்ப சேஃப்டியாக அவன் போய் சேர்ந்துருக்கிறான். இதை வந்து அங்கே உள்ள செக்யூரிட்டியை எடுக்க சொன்னது யார்? உளவுத்துறை ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. இது மாதிரி சந்தேகத்திற்கிடமான ஆட்களுடைய நடமாட்டம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை அரசுக்கு தெரிவிச்சிருக்குது. ஆனாலும் அதை அலட்சியப்படுத்திட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி, ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டிகளையும் தூக்க சொன்னது யார்? இத்தனை பேர் பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்களே, இதற்கு வழிவகுத்து கொடுத்தது யார்? இதனால் பலனடையக்கூடியவர்கள் யார்? இத்தனை கேள்விகள் இருக்குது. அந்த சங்கிகள் வந்து அந்த கோணத்தில் என்னைக்காவது சிந்திச்சிருக்காங்களா? அவர்களுக்கு டார்கெட்டு முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களை எந்த வகையிலையாவது கருவறுக்கணும், அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைக்கணும். சனாதனம் அதுதான் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது, ஆர்எஸ்எஸும் அதுதான் அவங்களுக்கு போதிக்கப்படுது. காரணம், சனாதனம் தலைத்து இருக்கணும்டா, இந்த இந்தியாவில் நிலைச்சி இருக்கணும்டாக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. அது அவர்களுடைய டார்கெட். அதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் முஸ்லீம்களை இன்னும் எத்தனை பொய்களை சொல்லியும் சிக்க வைக்க முயற்சிப்பாங்க.